என் லைஃப்பில் என்னோட ஏசப்பா. இன்றைக்கி நம்ம ஆசிர்வாதப்பரோட இந்த குட்டி சுருவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுருவத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த சுருவத்தை வீடு வாங்கணும்னு நினச்சா, நம்ம ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சா அந்த இடத்துல இந்த சுருவத்தை புதைச்சி வைங்க, உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றின விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இது ஆசிர்வாதப்பரோட சுருவம். இதை நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம், காரில் வச்சுக்கலாம், அப்புறம் பர்ஸில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே இதை நம்ம கேரி பண்ணலாம். இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இவ்வளோண்டு குட்டி தான் பாருங்கள். இது விண்ணகத்துலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தான். எதுக்காக இது அவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நினச்சா, ஆண்டவரோட முழு ஆசிர்வாதமும் முழு பாதுகாப்பும் புனித ஆசிர்வாதப்பர் வழியாக கடவுள் நம்மளுக்கு தராரு. இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு. புனித பெனடிக்ட் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு. ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஆசிர்வாதப்பருக்கு பேய் ஓட்டுற சக்தி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆசிர்வாதப்பர் வழியாக நம்மளுக்கு ஆண்டவர் தீய சக்திகள்லேருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். தீய சக்திகள் அப்படின்னாலே உலகத்தில் எப்போவுமே நம்ம பக்கத்தில் அங்கே இங்கேன்னு சொல்லி அது அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த தீய சக்திகள் குறிப்பாக வயசு பிள்ளைங்களுக்கு வெளியில் போகும்போது சாதாரணமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, மல்லிகைப்பூ வச்சுட்டு போகும்போதே சொல்லுவாங்க, பார்த்து ஒழுங்காக கொஞ்சமாக வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கையில் ஆணி எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜெபமாலையை வச்சுக்க சொல்லுவாங்க. சில பேர் வேப்பிலையை கூட தலையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புவாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அதிகமாக நினைப்பாங்க. இது வெளியிலேருந்து மனுஷங்கள்கிட்ட மட்டும் கிடையாது. இந்த பாதுகாப்பு நம்மளுக்கு தீய சக்திகள்கிட்ட இருந்தும் பாதுகாப்பு தேவைப்படும். எதுக்காக நம்ம அதில் வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும்? இந்த சுருவத்தை நம்ம பயபக்தியோட கழுத்தில் போட்டுக்கிட்டாலே போதும், எந்த தீய சக்தியும் நம்மளை அண்டாது. நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம். ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்க கழுத்தில் இருந்த அந்த மாலையை, கல்யாணத்துக்கு போட்டிருந்த அந்த மாலையை காவேரி ஆற்றுல ஆடி பெருக்கப்போ தூக்கி போடலான்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க. 2 பேரும் நல்லபடியாக தான் போனாங்க. அந்த மாலையை தூக்கியும் போட்டுட்டாங்க. திரும்பி வராங்க. வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணோட நடவடிக்கையில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சான். அதோட பேபி போயிடுச்சு. 3 months அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அந்த பேபி கலைஞ்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தப்ப, அந்த காவேரி ஆற்றுலேருந்து ஏதோ ஒரு ஆவி அந்த பொண்ணு மேலே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அந்த பொண்ணு ஆட்டோ ஓட்டி தன்னோட வாழ்க்கையை நடத்துகிறா. இதை நான் என் கண்ணால் நான் பார்த்தேன். ஆனால் இப்போது அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்காங்க ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்படி அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான் காரணமாக இருந்திருக்கு பாருங்கள். அது ஒரு தீய ஆவியால் நடந்துச்சு. இது மாதிரியான கோரம் எந்த இடத்துலையுமே யாருக்குமே நடக்கவே கூடாது. இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சுருவம் நம்மளுக்கு தேவைங்க. இந்த சுருவத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கழுத்தில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தீய ஆவி நம்மக்கிட்ட வரவே வராது. ஏன்னா ஆசிர்வாதப்பருக்கு தீய ஆவிகளை ஓட்டுற சக்தி பயங்கரமாக இருக்குது. அவரை பார்த்தாலே தெரிச்சு ஓடுமா சாத்தான், கிட்டையே வராதான். அதனால் இந்த மெடலை நம்ம கழுத்தில் சூப்பராக போட்டுக்கலாம். அதே மாதிரி புதுசாக இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம், கட்ட போகிறோம், அஸ்திவாரம் போட்டிருக்கோம் அப்படின்னா அஸ்திவாரத்தில் நவதானியங்கள் அது இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, காசு கூட போடுவாங்க, சில்லறை காசு. அந்த மாதிரி இந்த மாதிரி சுருவங்கள், குட்டி குட்டி சுருவம் வாங்கி நம்ம அஸ்திவாரத்தில் நம்ம போட்டு வைக்கலாம். ஏன்னா சாத்தானோட ஆதிக்கம் அந்த வீட்லையோ, அந்த வீட்டில் குடியேற போகிறவங்களுக்கோ, அந்த வீடை நல்லபடியாக கட்டி முடிக்கிறதுக்கோ தடையாக இருக்க எல்லா ப்ராப்ளமையும் அது சால்வ் பண்ணும். சாத்தானோட ஆதிக்கம் அந்த வீட்டு மேலே இருக்கவே இருக்காது. பெரிய பெரிய பில்டிங் கட்டுறப்ப கூட இந்த மாதிரி இந்த சுருவத்தை எடுத்து நம்ம அங்கே போய் புதைச்சி வச்சோம் அப்படின்னா பெரிய பெரிய ப்ராப்ளம்லேருந்து, பில்டிங்லேருந்து கட்டிகிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பரிதாப நிலையெல்லாம் யாருக்குமே வராது. ஆண்டவரோட பாதுகாப்பு அங்கே செம்மையாக இருக்கும். அப்படின்றதுனால
இந்த சுரூபத்தை நம்ம விசுவசித்து நம்ம வாங்கி நம்ம பக்தியோட இதோட விஷயங்கள் தெரியும் போது நம்ம மனசில் பதிச்சு வச்சுக்கணும். எனக்கு சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயத்த இன்றைக்கி தான் நான் ஒரு ப்ரூஃபோடு அந்த புக்கில் நான் இன்றைக்கி பார்க்குறேன். ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து அவங்க எங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, இந்த புக்கும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. இப்போ தான் எனக்கு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. ஆனால் சின்ன வயசில் நான் நம்பின அந்த விஷயம் நிஜம் அப்படின்றத இந்த புக்கை திறந்து நான் இப்போ பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சுருவங்களை என் பொண்ணுக்கு என் பையனுக்கு எல்லாருக்குமே நான் போட்டு விட்டுருந்தேன். ஆனால் அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. என் பையனாக இருந்தாலும் சரி என் பொண்ணாக இருந்தாலும் சரி எப்படி அப்படின்னு அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, யாராச்சும் ஏதாச்சும் நல்லது சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் தேவைப்படுது. அதில் ஒரு தப்புமே கிடையாது. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்களோட நம்பிக்கை பலமாகும். எனக்கு திரும்பி ரிவர்ஸில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, எப்படி இதை நம்புகிற, இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஒரு தயக்கம் வரும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இவங்கக்கிட்ட அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அவங்க டக்குன்னு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. ஆமாம், நான் இந்த சைட்டில் பார்த்தேன், இல்லை இந்த புக்கில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப் எடுத்து அவங்க காட்டுவாங்க. அப்போ அவங்களோட நம்பிக்கையும் அதிகமாகும், அவங்களோட விசுவாசமும் அதிகமாகும். ஏத்தாப்பில் இருக்கவங்களும் சொல்கிறத சொன்ன மாதிரியே அப்படியே நம்புவாங்க. இந்த புக்கில் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். செயின்ட் பெனடிக்ட்ஸ் மெடலு, இது ஆசீர்வாதப்பரோட மெடல் பற்றின இந்த புக்கு. இந்த புக்கை இதுதான் சுருவத்தோட முன்பகுதி. இது சுருவத்தோட பின்னாடி இப்படி தான் இருக்கும். இந்த மெடலை, இந்த குட்டி சுருவத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும்.